பெரிய மனம் கொண்ட விளையாட்டு. பூஜாவும் சமாராவும். ஒரு ஊர்ல ஒரு ஏழை பெண் பூஜா, அவளும் அவ அம்மா சரோஜாவும் தெருவோரமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க. அங்க இருக்கிற தேநீர் கடைக்கு போனாங்க. அந்த கடைக்காரரை பார்த்து சரோஜா சொன்னாங்க, நான் சோலாப்பூர் கிராமத்துல இருந்து வரேன். இந்த ஊர்ல நானும் என் பொண்ணும் தனியா தான் இருக்கோம். என் பொண்ணோட வயிற்றை நிரப்புறதுக்காக எனக்கு ஒரு வேலை தேவைப்படுது. கருணையோட என்ன வேலைக்கு வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்க இங்க எந்த வேலையும் இல்லை. என்னால உங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாது. அதனால நீங்க வேற இடத்துல போய் வேலை தேடுங்க. நீங்க என்ன வேலை ஒன்னாலும் கொடுங்க, நான் செய்யறேன். நானே துணியெல்லாம் துவைச்சு போடுறேன். 3 வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்க. காசெல்லாம் தர வேண்டாம். சரி, தரேன். ஆனா நீங்க இந்த கிராமத்துல என்ன பண்றீங்க? அண்ணே, இவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிட்ட உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னையும் என் பொண்ணையும் வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் யாருக்குமே பிடிக்காத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கிராமத்தில் எனக்கு யாருமே தெரியாது. சரி சகோதரி, நீங்க வேலை செய். அவங்க அம்மா கொஞ்ச நாள் அங்கே வேலை செஞ்சு அந்த குழந்தையோட வயிறை நிரப்பினாங்க. அப்படி இருந்தும் அவங்க ரோட்ல தான் படுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த டீ கடைக்காரர் அவங்க ரோட்ல படுத்திருக்கிறத பார்த்துட்டு வருத்தப்பட்டு சொன்னாரு, அட சகோதரி, இன்னும் எவ்வளவு நாள் தான் தெருவுலயே தூங்குவ? நான் ஒரு வேலை பண்றேன். நான் ரஞ்சன் சார் கிட்ட பேசுறேன். என் கடையில இருந்து தான் அவங்க ஆபீஸுக்கு டீ வாங்குவாங்க. அவர் வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டா உனக்கு தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அண்ணே, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவோம். எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணே. என் பொண்ணு இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சகோதரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ இங்க வேலை செய்ய வந்திருக்கியா? ஆமா மேடம். நீ சமைக்கிற, துணி துவைக்கிற, எல்லா வேலையும் பண்ற. ஆனா என் பொண்ணு சமாரா கிட்ட இருந்து உன் பொண்ணை தள்ளியே இருக்க சொல்லு. உன் பொண்ணால என் பொண்ணுக்கு ஜுரங்கர வந்துட போகுது. சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். சரோஜா வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சா. ஒரு நாள் சமையல் கட்டுல சரோஜா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆர்த்தி சத்தம் போடுறத கேட்டா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு சரோஜா வெளியே போனா. அவ பாக்குறா சமாரா ட்ரெஸ் அவ கையில இருக்கிறத. அவ அந்த ட்ரெஸ்ஸ திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தா. உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி தரலையா? என் பொண்ணு கிட்ட இருந்த பொருள் கிட்ட இருந்து தூரமா இரு. மேடம் மேடம் மன்னிச்சிடுங்க மேடம், திரும்ப இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். அப்படி நடக்கவும் கூடாது. உன் சுத்தம் இல்லாத பொண்ணு என் பொண்ணு கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லு. இந்த ட்ரெஸ் நீயே வச்சுக்கோ. இனி இந்த ட்ரெஸ். இத சொல்லிட்டு ஆர்த்தி அங்கிருந்து போனா. பூஜா அழறத பார்த்துட்டு சரோஜா சமாதானப்படுத்த அரவணைச்சுக்கிட்டா. அப்புறம் ஒரு நாள் ஆர்த்தி சரோஜாவை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனாங்க. பூஜாவும் சமாராவும் தனியா வீட்டுல இருந்தாங்க. சமாரா விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. பூஜா இத பார்த்துட்டு அவகிட்ட வேகமா ஓடினா. அவ உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து சமாரா முகத்துல தெளிச்சா. சமாரா, சமாரா, எழுந்திரி சமாரா. பூஜா கைய பிடிச்சி எழுப்பியும் சமாரா எழுந்துக்கவே இல்லை. உடனே அவ வெளியே ஓடுனா. வெளியே இருக்கிறவர்கிட்ட நடந்ததை சொல்லி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. பக்கத்து வீட்டுக்காரர் சமாரா அப்பாவுக்கும் டாக்டருக்கும் போன் பண்ணி வர வச்சாரு. டாக்டர் சமாராக்கு ஊசி போட்டாரு. அதுக்குள்ள சரோஜாவும் ஆர்த்தியும் சமாரா அப்பாவும் வந்துட்டாங்க. சமாராவோட பிபி திடீர்னு குறைஞ்சிருச்சு. அதனால அவன் மயக்கமாயிட்டா. சரியான நேரத்துல மருத்துவரை கூப்பிடலனா இது பெரிய பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் பூஜாவால தான். அவ தான் என்னை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். போதும் போதும் விளையாடு, வந்து 2 பேரும் சாப்பிடுங்க. மனிதர்களை திங்கும் ஓனாய். உத்தரப்பிரதேசத்துல ஆதம்பூர் கிராமத்துல எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டில்ல அவங்க அம்மா கூட ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க. ஒரு ஓனா என்னோட குழந்தைய தூக்கிட்டு போகுது. ஆனா அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி எந்த தகவலும் இல்ல.
அடுத்த நாள் கிராமத்துல இதனால ஒரே கூச்சலும் குழப்பமும். குழந்தைய தூக்கிட்டு போனது யாரு அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு கேள்வி. அம்மா சொன்னாங்க ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து காட்டுக்கு போற வழி வரைக்கும் அந்த ஓனாயோட தடத்தோட சேர்த்து கூடவே ஒரு மனிதனோட தடமும் இருந்துச்சு. இதுக்கப்புறமா அந்த கிராமத்துல மட்டும் இல்ல, பக்கத்துல உள்ள எல்லா கிராமத்திலையும் 6 பசங்க, 2 வாலிபர்கள், ஒரு வயசானவர்னு எல்லாரும் இறந்துட்டாங்க. இது நடந்த எல்லா இடத்துலயும் ஓனாயோட கால் தடத்தோட சேர்த்து மனித கால் தடமும் இருந்துச்சு. இத பார்த்த எல்லா மக்களுக்குமே பயங்கர குழப்பம். இங்க பார் ராம்கில்லாவன், இது ஒரு வேலை பேய் பூதத்தோட வேலையா இருக்கும்னு தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. அதனாலதான் ஓஜா பாபாவை வர சொல்லியிருக்கேன். அங்க பாருங்க, ஓஜா பாபா வந்துட்டாரு. அவர் அங்க வந்து ஓனாயோட மனித கால் தடத்தையும் பார்த்து அவரோட சிஷ்யன் கிட்ட குசு குசுன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. சிஷ்யா, இந்த கிராமத்துக்காரங்க முட்டாளுங்க. இதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. பேய் பூதம்னு ஏதாவது சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணத்தை புடிங்கிடலாம். என்னாச்சு பாபா? பாபா என்ன சொல்றாருன்னா, மோசமான பூதத்தோட சக்தி இந்த கிராமத்துல இருக்குதான். இத சரி செய்யணும்னா நடுராத்திரி காட்டுல பூஜை செய்யணுமா, அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்றாரு. கிராம மக்களுக்கு உயிர் மேல இருந்த பயத்தால ஓஜா பாபா கேட்டபடி அவருக்கு நிறைய பணத்தை கொடுத்தாங்க. கிராமத்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஓஜா பாபா அவரோட சிஷ்யனோட சேர்ந்து காட்டுக்கும் கிராமத்துக்கும் நடுவுல உள்ள இடத்துல அவரு மாய மந்திர நாடகத்தை ஆரம்பிச்சாரு. இதை எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் பாபா? பணம் தான் நிறைய கிடைச்சிருச்சே, இதை நம்ம வச்சுக்கிட்டு எங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம். இங்க பாரு, கிராம மக்களோட நடமாட்டம் இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் நாம இப்படி பண்ணிதான் ஆகணும். அவங்க இங்க வர்றதை எப்ப நிறுத்துறாங்களோ அப்ப நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம். சிஷ்யா, மக்களோட நடமாட்டம் இப்போ இங்க இல்ல. வா, நம்ம பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து நாம போயிடலாம். இது என்னது குருஜி? இதுவா? இது அந்த மனித ஓனாய் தான். இத பத்தி நான் பேய் பூதங்களோட சரித்திரத்துல நிறைய படிச்சிருக்கேன். பயங்கரமான இருட்டுல நடு ராத்திரியில மிருகங்களோட ஆத்மா மனுஷங்களுக்குள்ள போயிடுமா. ஓடி வந்துரு, நிக்காத, திரும்பி பார்க்காம ஓடு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஓஜா பாபாவுக்கு நடந்த நிலைமைய கேட்டதுக்கு அப்புறமா அக்கம் பக்கத்துல உள்ள கிராமத்து மக்களோட மனசுல மரண பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை ஓஜாவோட சிஷ்யன் வந்து சொன்னான். நான் குருஜி கிட்ட இருக்கிற பேய் பூதங்களோட சரித்திர கதையை படிச்சு பார்த்தேன். அடுத்த ராத்திரியில மிருகங்களோட ஆத்மா மனித உடம்புக்குள்ள புகுந்த உடனே அந்த மிருகத்தோட தலைய நாம எரிச்சு போட்டுருணுமா. அப்படி நாம எரிக்கும் போது மிருகத்தோட ஆத்மா நிரந்தரமா மனுஷன் உடம்ப விட்டு அப்படியே போயிடுமா, தெரியுமா? ஆனா பிரச்சனை என்னன்னா, அடுத்த ராத்திரியில நடு சாமத்துல அந்த மிருகத்தோட ஆத்மா எந்த மனுஷன் உடம்புக்குள்ள போகுதுன்னு நமக்கு எப்படிப்பா தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி அது யார் உடம்புக்குள்ளப்பா போக போகுது? அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னைக்கு நடு சாமத்துல காட்டுல போய் பாருங்க. அது என் பையனை கொண்டு இருக்கு. அதை எரிக்க நடு ராத்திரியில நான் காட்டுக்கு போக தயார். அது என்னுடைய குருஜியும் கொன்றுச்சு, அதனால நான் அதை உங்களுக்கு புடிச்சு கொடுக்கறேன். நடு ராத்திரி அந்த சிஷ்ய காட்டுக்கு பக்கத்துல உள்ள அந்த இடத்துல ஒரு பெரிய கயிறுல ஒரு முடிச்சு போடுறான். அந்த கயிறோட இன்னொரு முனைய ஒரு மரத்தோட கிளையில தொங்க விட்டு மரத்துக்கு அந்த பக்கமா விட்டு வச்சிருந்தான். அதுக்கப்புறமா அவன் உருவாக்கின அந்த முடிச்சுக்குள்ள அவனே போய் நின்னுகிட்டான். அப்பாடி, அந்த ஓனாய் கிட்ட இருந்து நம்ம கிராமத்துக்கு நிரந்தரமா விடுதலை கிடைச்சிருச்சு. நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன் தெரியுமா? இந்த ஓனாயால நமக்கு எந்த காலத்திலயும் விடுதலை கிடைக்காதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க ஊர் தலைவரே, நீங்க இந்த மாதிரி எப்பவும் நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மறக்க கூடாது. வாழ்க்கையா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த முடிவுக்கான வழியை தான் நாம தேடி கண்டுபிடிக்கிறது முக்கியம்.